எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய ரூட்ஸ் வேர்கள்ன்ற புத்தகத்தை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாய்வதற்கு பதுங்கிய புலியின் உருமல் பேரொளியில் நாய்களுடைய குறைப்பொலியும் நாலா திசைகளிலும் சிதறி ஓடிய ஆடுகளுடைய ஓலமும் அடங்கி போயின. சுதாரித்து கொண்ட பயல்கள் கூக்கூர்லிட்டபடி ஓடி ஆடுகளை அங்கிருந்து தப்பித்து ஓட செல்ல முயன்றனர். ஆனால் குண்டா விழுந்து கிடந்த தனது தந்தையின் ஆட்டை நோக்கி துணிச்சலுடன் சென்றான். நாய்களுக்கும் சிறுத்தைக்கும் இடையில் அவன் புகுந்து விடாமல் தடுப்பதற்காக சிட்டாபா கத்தினான். குண்டா, வேண்டாம், நில்! அவனால் குண்டாவை நிறுத்த முடியவில்லை. கூக்கூர்லிட்டபடி தன்னை நோக்கி இருவர் ஓடி வருவதை பார்த்த சிறுத்தை பின்வாங்கி திரும்பி காட்டிற்குள் ஓடியது. நாய்கள் அதனை துரத்தி கொண்டு ஆவேசத்துடன் பாய்ந்தோடின. சிறுத்தையின் துர்நாற்றத்தாலும் கருவுற்ற ஆடு சின்னாபின்னப்பட்டு கிடந்த காட்சியை கண்டதாலும் குண்டாவிற்கு தலை சுற்றியது. நெரிக்கப்பட்ட கழுத்திலிருந்து உதிரம் வழிந்தோடியது. நாக்கு வெளி தள்ளியிருந்தது. கண்கள் தலையோட்டிற்குள் செருகி கொண்டன. கிழிக்கப்பட்டிருந்த வயிற்றுக்குள் குட்டியை குண்டா பார்த்து விட்டான். உயிர் துடிப்பு இன்னும் அடங்கவில்லை. அருகே வீசி எறியப்பட்ட வேட்டை நாய் மூச்சிறைத்தபடி வலியால் துடித்து கொண்டிருந்தது. குண்டாவை கண்டதும் வேதனையுடன் ஊர்ந்து அவனை நெருங்க முற்பட்டது. வாந்தி எடுத்து வெளிரி போய் நின்றிருந்த குண்டா திரும்பினான். சிட்டாபாவின் துயரம் தோய்ந்த முகத்தை கண்டான். காயமடைந்த நாயையும் செத்துப்போன ஆட்டையும் உற்று பார்த்தபடி அவனுடைய நண்பர்களில் சிலர் தன்னை சுற்றி நின்றிருந்ததை குண்டா கண்ணீர் திரையினூடே உணர்ந்தான். மெதுவாக அவர்கள் அனைவரும் நகர்ந்தனர். ஆனால் சிட்டாபாவின் கைகள் அவனை சுற்றி அணைத்து கொண்டன. இருவருமே பேசவில்லை. ஆனால் அந்த கேள்வி காற்றில் தொங்கியது. அவனுடைய தந்தையிடம் எப்படி தெரிவிக்கப் போகிறான்? ஒருவாறாக குண்டாவால் பேச முடிந்தது. என்னுடைய ஆடுகளை கவனித்துக் கொள்வாயா? சிட்டாபாவிடம் கேட்டான். இதன் தோலை என் தந்தையிடம் கொண்டு செல்ல வேண்டும். சிட்டாபா ஏனைய பையன்களை அணுகி ஏதோ பேசினான். அவர்களில் இருவர் வேதனையால் நுண்டிய நாயை தூக்கி சென்றனர். பிறகு குண்டா சிட்டாபாவை பிறருடன் செல்லுமாறு சைகை காட்டினான். செத்து கிடந்த ஆட்டிற்கு அருகில் மண்டியிட்டு முன்பொரு முறை தனது தந்தை செய்ததை கவனித்தது போல கத்தியால் கிழித்து ஆட்டின் புறத்தோலை உரித்தான். சொதத்த தோலை கைகளில் தூக்கி கொண்டு எழுந்தான். இலைத்தலைகளை போட்டு ஆட்டின் உடலை இன்னும் பிறக்காத குட்டியுடன் மூடினான். திரும்பி கிராமத்தை வெறித்து நோக்கினான். முன்பொரு முறை மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை மறந்து தெரிந்ததுண்டு. அப்பொழுது இனிமேல் அவ்வாறு நிகழாமல் கவனமாக இருப்பதாக உறுதியளித்திருந்தான். ஆனால் மீண்டும் நடந்துவிட்டது. இம்முறை கருவுற்ற தாயாடு கொல்லப்பட்டு விட்டது. கையற்ற நிலையில் நடந்ததெல்லாம் கொடுங்கனவாக இருந்து விடாலாகாதா? அதிலிருந்து தான் விழித்து கொள்ளக்கூடாதா என்றெண்ணி மருகினான். என்ன செய்வது? கைகளில் ஈரம் தோய்ந்த தோல் கிடக்கிறதே, செத்து போய்விடலாமா என்று கூட வெறுத்தான். ஆனால் அவ்வாறு செய்தால் தனது மூதாதையரை தீராத அவமானத்துடன் சந்திக்க நேரிடுமே என்று உரைத்தது. சற்று நேரத்திற்கு முன்பு நண்பர்களிடம் பெருமை பீச்சிக் கொண்டிருந்தேன் அல்லவா? அல்லாஹ் தண்டித்து விட்டார். மானக்கேட்டால் கூனி குறுகி போனான். சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி மண்டியிட்டு தன்னை மன்னிக்கும்படி வேண்டி தொழுதான். எழுந்தான். ஆடுகளை ஒன்று சேர்த்து திரட்டிய விறகு கட்டைகளை தலையில் சுமந்தபடி மேய்ச்சல் நிலத்தை விட்டு வீட்டிற்கு புறப்பட அவனுடைய கூட்டாளிகள் ஆயத்தமாயிருந்ததை கவனித்தான். காயமடைந்த நாயை ஒருவன் தூக்கி கொண்டான். 2 நாய்கள் வேதனையுடன் உண்டியபடி நடந்தன. தங்களை பார்த்து கொண்டிருந்ததை கவனித்த சிட்டாபா தலையில் இருந்த விறகு சுமையை இறக்கி வைத்துவிட்டு குண்டாவை நோக்கி நடந்தான். உடனே குண்டா அவனை ஏனைய நண்பர்களுடன் செல்லும்படி தெரிவித்தான். ஆடுகளை ஓட்டி சென்ற பாதையில் அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவன் முடிவை நெருங்கி கொண்டிருந்ததாக பட்டது. ஆமாம், அனைத்தும் முடியப் போகின்றன. குற்ற உணர்வு, பீதி, குலை நடுக்கம் அலை அலையாக அவனை அடித்து சென்றன. அவனை வீட்டை விட்டு துரத்தப் போகிறார்கள். பிண்டா, லாமின், நியோபோட்டா பாட்டி அனைவரையும் இழந்து தவிக்கப் போகிறான். ஆசானுடைய வகுப்பும் பறிபோகப் போகிறது. இறந்து போன ஆயிஷா பாட்டியையும் தனக்கு பெயரளித்த புனிதரான தனது பாட்டனாரையும் புதிதான ஒரு கிராமத்தை உருவாக்கவல்ல பெருமை வாய்ந்த தனது பெரிய பக்களையும் நினைத்த போது அவர்கள் அனைவருக்கும் தான் மானக்கேட்டை விளைத்து விட்டதாக கருதினான். அன்று பிற்பகலில் அவன் விறகுகளை திரட்டவில்லை என்பது நினைவிற்கு வந்தது. எப்போது பார்த்தாலும் அச்ச உணர்வுடன் பிற ஆடுகளிடமிருந்து ஒதுங்கி அசைந்து நடந்து சென்ற கருவுற்ற தாய் ஆட்டின் நினைவும் பிறக்கும் முன்பே இறந்துவிட்ட குட்டியின் நினைவும் அவனை வாட்டியது. அவை அனைத்தையும் பற்றிய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்த வேளையில் நினைக்கும் போதே அச்சமூட்டி அவனுடைய தந்தை நினைவும் பரவியது. அவனுடைய மனம் பதைத்தது. முன்னால் நீண்டு கிடந்த பாதையை வெறித்தபடி மூச்சு பேச்சற்று நிலை குத்தி நின்றான். அவனை நோக்கி ஒமோரா ஓடோடி வந்தார். பயல்கள் யாருக்கும் அவரிடம் சொல்லுகிற அளவுக்கு துணிச்சல் இல்லையே. அவருக்கு எப்படி தெரிந்தது? உனக்கு ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கே, அப்பா கேட்டார். பேச முயன்ற குண்டாவின் நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது. ஒருவராக பேசிவிட்டான். ஆமா அப்பா,
ஆனால் ஒமோரோ அவனுடைய வயிற்றை தடவி பார்த்தார். அவனுடைய ஆடை நனைத்திருந்த குருதி அவனுடையதல்ல. தோலை தரையில் விரித்தார். உட்கார் ஆணையிட்டார். குண்டா அமர்ந்தான். அவனிடமிருந்து சற்றே விலகி அவர் அமர்ந்ததால் குண்டா நடுங்கினான். ஒமோரோ தொடர்ந்தார். நீ தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒன்றுண்டு. மனிதர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு விதத்தில் தவறு செய்கிறார்கள். உன்னுடைய வயதில் நானும் சிங்கத்திடம் ஒரு ஆட்டை பறிகொடுத்தேன். தனது ஆடையை மேலே உயர்த்தி இடுப்பை காட்டினார். பழுப்பு நிறத்தில் ஆழமாக தழும்பை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். நான் கற்றுக்கொண்டேன், நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபத்தான விலங்குகளிடம் ஒருபோதும் நெருங்காதே. அவருடைய கண்கள் குண்டாவின் முகத்தை ஆராய்ந்தன. சொல்றது கேக்குதா? ஆமாப்பா. ஒமோரோ எழுந்தார். ஆட்டுத்தோலை தூக்கி தூர எறிந்தார். உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். தந்தையை பின்தொடர்ந்து கிராமத்திற்கு திரும்பிய குண்டாவின் தலை சுற்றியது. இழைத்த குற்றத்தை காட்டிலும் அதிலிருந்து விடுபட்டதை காட்டிலும் அந்த கணத்தில் அவன் தனது தந்தையின் பால் கொண்டிருந்த அன்பு மிகவும் உயர்ந்தது. குண்டாவிற்கு 10 வயது நிறைவடைந்தது. அவனுடைய வயதை ஒத்த 2ஆம் பருவத்து பிள்ளைகள் பள்ளி படிப்பை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய தருணம். பள்ளி கல்வி நிறைவு நாளன்று குண்டாவின் பெற்றோரும் அவனுடைய நண்பர்களும் ஆசானின் பள்ளித்திடலில் கிராம முதியோருக்கு முன்பாக முதல் வரிசையில் பெருமிதத்துடன் அமர்ந்திருந்தனர். குண்டாவும் ஏனைய மாணவர்களும் ஆசானுக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். கிராம மதகுரு தொழுகை நடத்தினார். ஆசான் எழுந்த மாணவர்களை நோட்டமிட்டார். கேள்விக்கு பதிலளிக்கும் ஆவலில் மாணவர்கள் கைகளை உயர்த்தி அசைத்தனர். அவர் தேர்ந்தெடுத்தது முதலாவது மாணவன் குண்டா. குண்டா கிண்டே, உன்னுடைய மூதாதையருடைய தொழில் என்ன? ஆசான் கேட்டார். 100கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மாலி எனும் நாட்டில் கிண்டே இனக்குழுவின் ஆடவர் கருமான்களாக பணியாற்றினர். பானைகள் செய்வதும் துணி நெய்வதும் பெண்களுடைய வேலை. குண்டா நம்பிக்கையுடன் பதிலளித்தான். ஒவ்வொரு மாணவனும் சரியான பதிலளித்த போது குழுமியிருந்தோர் மகிழ்ச்சியில் ஆரவரித்தனர். ஆசான் கணக்கு பாடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார். கோமாளி ஒருவனுக்கு 7 மனைவியர். ஒவ்வொரு மனைவிக்கும் 7 குழந்தைகள். ஒவ்வொரு குழந்தைக்கும் 7 நாட்களுக்கு 7 கடலைகள் தின்றன. அப்படியானால் அவன் யாராவது ஒருவருடைய பண்ணையிலிருந்து எத்தனை கடலைகள் திருட வேண்டும்? கோரைப்புல் எழுதுகோளால் பலகையில் ஏகப்பட்ட கணக்கீடுகளை போட்டு முதலாவதாக சரியான பதிலை கூறியவன் சிட்டாஃபா சில்லா. கூட்டத்தினர் எழுப்பிய பாராட்டு ஆரவாரத்தில் ஏனைய மாணவர்களின் முனகல் ஒலிகள் அடங்கி போயின. அடுத்து மாணவர்கள் தமக்கு பயிற்றுவிக்கப்பட்டபடி தமது பெயர்களை அரபு மொழியில் எழுதி காட்டினர். ஒவ்வொருவருடைய பலகையும் ஆசான் உயர்த்தி பிடித்து கல்வியின் ஆக்கத்தை சூழ்ந்திருந்த அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாக காண்பித்தார். ஏனைய மாணவர்களுக்கு போலவே குண்டாவிற்கும் அந்த குறியீடுகள் எழுவதை காட்டிலும் படிப்பதற்கு கடினமாக இருந்தது. காலையிலும் மாலையிலுமாக பல நாட்கள் ஆசான் அவர்களுடைய விரல் முட்டிகள் வலியெடுக்க எழுத பழக்கிய போதெல்லாம் செய்தி அறிவிக்கும் பறையொலி போல அரபு எழுத்துக்கள் எழுதுவதற்கு எளிதாக இருக்கக்கூடாதா என்று அவர்களுக்கு தோன்றியது. செய்தி அறிவிக்கும் பறையொலியை லாமின் வயது பிள்ளைகள் கூட ஏதோ தொலைதூரத்திலிருந்து ஆட்கள் வாய்மொழியாக அறிவித்ததைப் போல புரிந்து கொண்டனர். ஒவ்வொருவராக அனைத்து மாணவர்களையும் எழுந்து நிற்கும்படி ஆசான் பணித்தார். கடைசியாக குண்டாவின் முறை வந்தது. குண்டா கிண்டே அனைவருடைய கண்களும் அவன் மீது பதிந்தன. முதல் வரிசையில் அமர்ந்திருந்த தமது குடும்பத்தாரின் பெருமையை குண்டா உணர்ந்தான். கிராமத்திற்கு அப்பால் இடுகாட்டில் மீளா துயில் கொண்ட அவனுடைய மூதாதையர், குறிப்பாக அவனுடைய பாசத்திற்குரிய பாட்டி ஆயிஷா நினைவும் நிழலாடியது. எழுந்து நின்று திருக்குரானின் கடைசி பக்க ஸ்லோகத்தை உரக்க வாசித்தான். பிறகு முன்னெற்றியில் ஒற்றி வணங்கி ஆமென் என்றான். அனைவரும் வாசித்து முடித்த பின்னர் ஆசான் ஒவ்வொரு மாணவரையும் கைகுலுக்கி அவர்களுடைய பள்ளி கல்வி நிறைவுற்றதாகவும் அவர்கள் தமது 3ஆம் பருவத்தை அடைந்து விட்டனர் என்றும் அறிவித்தார். அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் பொங்கி பூரித்தனர். பிண்டாவும் ஏனைய தாய்மார்களும் சமைத்து பாண்டங்களிலும் சுரை குடுவைகளிலும் நிரப்பி வைத்திருந்த பல வகை உணவு பண்டங்களை பரிமாறினர். பள்ளி கல்வி நிறைவு விழா பாண்டங்களையும் குடுவைகளையும் காலி செய்த விருந்துடன் இனிதே முடிந்தது. மறுநாள் தனது குடும்ப ஆட்டு மந்தையை மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்ல குண்டா பட்டிக்கு சென்றபோது ஒமோரோ அங்கு காத்திருந்தார். கொழுத்த இளம் கிடாயும் கிடேரியுமாக 2 ஆடுகளை கையில் பிடித்திருந்தார். ஒமோரோ கூறினார், பள்ளி கல்வி நிறைவு செய்தமைக்காக இவை 2ம் எனது பரிசுகள். திக்கித்து போன குண்டா நன்றி சொல்ல திணறிக் கொண்டிருந்த போது மறுவார்த்தை பேசாமல் ஒமோரோ அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். ஏதோ நாள்தோறும் 2 ஆடுகளை பரிசளித்தது போல இருந்தது அவருடைய செய்கை. உணர்ச்சி பெருக்கால் கண்ணீர் பொங்க விடாமல் தடுக்க குண்டா பெரும்பாடுபட்டான். ஆனால் அவனுடைய அப்பா பார்வைக்கு மறைந்த
அந்த கணமே மகிழ்ச்சி ஆரவாரத்தில் அவன் எழுப்பிய கூச்சலை கேட்டு புது வரவுகள் மிரண்டு ஓட அவற்றை துரத்தி கொண்டு ஏனைய ஆடுகளும் பாய்ந்தன. அவற்றை ஒருவாறு ஒன்று திரட்டி மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்ற போது அங்கே அவனுடைய நண்பர்கள் ஏற்கனவே தமது புதிய பரிசுகளுடன் மேய்ந்து கொண்டிருந்தனர். பரிசாக கிடைத்த கிடாயும் கிடேரியும் அவர்களுக்கு புனிதமானவை. அவர்களுடைய சிறப்பு கவனத்தை பெற்றன. இளம் பசுந்தளிர்களாக பார்த்து பார்த்து மேயவிட்டனர். அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் காட்சி விரிந்தது. அவை சில நாட்களில் குட்டிகளை ஈன, அவை தம்முடைய குட்டிகளை அடுத்த சில மாதங்களில் ஈன. தமது தந்தைமாருடைய மந்தையைப் போலவே மதிப்புமிக்க பெரியதொரு ஆட்டு மந்தை கூட்டத்தின் கனைப்பொலியும் கேட்டது. அடுத்த பிறை தோன்றிய நாளன்று ஒமோரோவும் பிண்டையும் தமது மகனுக்கு கல்வி புகட்டியதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆசானுக்கு ஒரு ஆட்டை காணிக்கையாக கொடுத்தனர். அவர்கள் கூடுதல் வளம் படைத்தவர்களாக இருப்பின் ஒரு பசுவை கொடுத்து மகிழ்ந்திருப்பர். எளிய கிராமமான ஜூப்பியூரில் அவர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே அது இயலாத ஒன்று என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தனர். உண்மையை சொல்வதென்றால் சில பெற்றோர்கள் புதிதாக அடிமையானவர்கள், எதையும் சேமிக்க இயலாதவர்கள். ஒரு மாத காலம் தமது உழைப்பை ஆசானுடைய பண்ணையில் காணிக்கையாக நல்கினர். பிறைகள் பருவங்களாக ஒருவாறாக அடுத்து ஓர் ஆண்டும் உருண்டோடிவிட்டது. குண்டாவின் வயது பையன்கள் லாமின் வயது பொடியன்களுக்கு ஆடு மேய்க்க கற்றுக் கொடுத்தனர். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தருணம் உறுதியுடன் நெருங்கிக் கொண்டிருந்தது. குண்டாவும் அவனுடைய கூட்டாளிகளும் அறுவடை திருவிழாவை ஆவலுடன் ஆதங்கத்துடனும் எதிர்பார்த்தனர். விழா முடியும் போது 10 to 15 வயதிற்குட்பட்ட 3ஆம் பருவத்து பையன்களை ஜூப்பூர் கிராமத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள இடத்திற்கு இளந்தாரி பயிற்சிக்காக அழைத்து சென்று விடுவர். 4 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் முழு ஆண் பிள்ளைகளாக திரும்புவர். குண்டாவும் அவனுடைய நண்பர்களும் அத்தகைய கடுமையான பயிற்சிக்கு செல்வதை பற்றி தமக்கு எவ்வித வருத்தமும் இல்லை என்று காட்டிக்கொள்ள முயன்றனர். ஆனால் அவர்களுக்கு அதை தவிர வேறு எவ்விதமான சிந்தனையும் இல்லை. அதை பற்றி யாரேனும் பெரியவர்கள் குறிப்பிட்டால் அதை உன்னிப்பாக கவனித்தனர். வறட்சி காலத்தின் தொடக்கத்தில் ஒரு சில பையன்களுடைய தந்தைமார்கள் அரவமின்றி ஜூப்பூர் கிராமத்தை விட்டு சென்றதையும் 2-3 நாட்களுக்கு பின்னர் அதேபோல் அரவமின்றி திரும்பியதையும் அவர்களுக்குள் முணுமுணுத்து கொண்டனர். குறிப்பாக கலீலு கொண்டே தனது பெரியப்பா பேசியதை ஒற்று கேட்ட பிறகு அவர்கள் மத்தியில் பதட்டம் கூடுதலாயிற்று. கடந்த பயிற்சிக்கு பிறகு 5 ஆண்டு காலமாக பயன்படுத்தப்படாமல் பருவ மாற்றத்தாலும் விலங்குகளின் ஆக்கிரமிப்பாலும் சீர்குலைந்து கிடந்த இளந்தாரி பயிற்சி நடத்தப்படும் கிராமத்தில் தேவையான பழுது நீக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விட்டனவாம். கிராம பெரியோர்கள் பேரவை அவர்களுடைய தந்தைமார்களில் மூத்தவரை பயிற்சிக்கு பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப் போகின்றனர் என்கிற பேச்சு அடிபட்டவுடன் பதட்டம் மேலும் அதிகரித்தது. குண்டாவும் அவனுடைய கூட்டாளிகளும் தமது தந்தையரும் பெரியப்பா சித்தப்பாக்களும் தமையன்மாரும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் தமக்கு பயிற்சி அளித்த பயிற்றுனர்களை பற்றி மிகுந்த மதிப்புடன் குறிப்பிட்டதை பலமுறை கேட்டிருந்தனர். அறுவடை திருவிழாவின் தொடக்கத்திற்கு முன்பே தமது தாய்மார்கள் ஆடைகள் தைப்பதற்காக அளவெடுக்கும் நாடாவை கொண்டு தலை முதல் தோல் வரை மிக துல்லியமாக அளவெடுத்தது பற்றி 3ஆம் பருவத்தை எட்டிய பையன்கள் ஒவ்வொருவரும் தமக்குள் மிகுந்த பதட்டத்துடன் பேசிக்கொண்டனர். குண்டா 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் காலையில் தமது நண்பர்களுடன் கண்ட காட்சியின் கொடிய நினைவுகளை மறப்பதற்கு பெரிதும் முயன்றான். அப்போதுதான் அவர்கள் குட்டி இடையர்களாக தமது மந்தை மேய்க்கும் தொழிலை ஏற்றிருந்தனர். பயங்கரமான முகமூடிகள் அணிந்த குழுவினர் பெருங்கூச்சல் எழுப்பியவாறு கைகளில் குத்தீட்டிகளை பிடித்தபடி ஒருவித கோரமான நடனம் ஆடிக்கொண்டு கழுத்தையும் தலையையும் மறைக்கின்ற தொப்பியுடன் கூடிய அங்கே அணிந்திருந்த 3ஆம் பருவத்து பையன்களை கதற கதற அடித்தும் உதைத்தும் இழுத்து சென்றதை கண்டனர். மத்தள முழக்கங்கள் காற்று நிறுத்தன. அந்த ஆண்டின் அறுவடை திருவிழா தொடங்கிவிட்டது. ஏனைய கிராமத்தினருடன் சேர்ந்து குண்டா வயல்களுக்கு புறப்பட்டான். கடுமையான வேலையில் ஈடுபடப் போகின்ற அந்த நெடிய நாட்களை அவன் பெரிதும் வரவேற்றான். பரபரப்பாக வேலையில் மூழ்கி களைத்து போகும்போது எதிர்கொள்ளவிருந்த பயிற்சி பற்றிய கொடிய நினைவுகள் அவனை ஆட்கொண்டு அலைக்கழிக்க மாட்டா அல்லவா? ஆனால் அறுவடை முடிந்து கொண்டாட்டம் தொடங்கிய போது நிகழ்த்தப்பட்ட இசையிலும் நடனங்களிலும் விருந்துகளிலும் அவனால் மற்றவர்களைப் போல குதூகலத்துடன் பங்கேற்க இயலவில்லை. அவனுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அறுவடை கொண்டாட்டங்களில் மிகுந்த கும்மாளத்துடன் பங்கு பெற்று வந்திருந்தான். அதிகரித்து கொண்டிருந்த ஆரவார பேரொலிகள் அவனுடைய துயரத்தையும் அதிகரித்தன. இறுதியில் விழாவின் கடைசி 2 நாட்களையும் தனிமையில் வாய்க்கால் கரையில் அமர்ந்து நீரில் தவளைகள் எறிவதில் பொழுதை போக்கினான். விழாவின் கடைசி நாளைக்கு முந்தைய இரவு பிண்டாவின் குடிசையில் சோற்றுடன் வேர்க்கடலை கலந்து செய்யப்பட்ட உணவை அமைதியாக சாப்பிட்டு முடித்திருந்தான். ஒமோரோ அவனுக்கு பின்னால் வந்து நின்றார். தனது தந்தை வெண்மைரத்தில் ஏதோ ஒன்றை உயர்த்துவதை ஓரக்கண்ணால் கண்டு கொண்டான். அவன் திரும்பி பார்ப்பதற்கு முன் அவனுடைய தலைவலியாக நீண்ட அங்கேயே அவனுடைய தந்தை நுழைத்தார். உடலெங்கும் பரவிய பீதி குண்டாவை செயலிழுக்க செய்தது. தந்தை தனது மேல் தோள்களை இறுக பற்றி இருந்ததை உணர்ந்தான். எழுந்து கொள்ளும்படி வற்புறுத்தினார். அவனை
திருப்பி தள்ளி சென்று ஒரு தாழ்வான சிறிய பெஞ்சின் மீது உட்கார வைத்தார். கால்கள் வலுவிழந்து தலை காற்றில் மிதப்பதைப் போல உணர்ந்த குண்டாவிற்கு வலிந்து உட்கார வைத்தது கூட இதமாக இருந்தது. விட்டு விட்டு மூச்சிறைத்தது. அவனால் கேட்க முடிந்தது. நகர்ந்தால் அந்த மிகச்சிறிய பெஞ்சிலிருந்து விழுந்துவிடக்கூடும் என்பதை உணர்ந்தான். தன்னை இருட்டுக்கு பழகி கொள்வதற்கு முயன்றவாறு உறுதியாக அமர்ந்து கொண்டான். வீதியால் இருள் இருமடங்காக தோன்றியது. கழுத்தையும் தலையையும் மூடியிருந்த அங்கிக்குள் சுவாசத்தின் வெம்மை அவனுடைய மேலுதட்டை வருடியது. குண்டாவின் மூளைக்குள் திடீரென்று ஒரு மின்னல் பளிச்சிட்டது. என்றோ ஒரு நாள் அதே போன்றதோர் அங்கியே அவனுடைய தந்தையின் தலை வழியாகவும் நுழைத்திருப்பார். அவர் அந்த அளவுக்கு பயந்திருப்பாரா? குண்டாவால் கற்பனை செய்து கூட பார்க்க இயலவில்லை. கிண்டே இனக்குழுவினருக்கு அவனால் மானக்கேடு நேர்ந்து விடக்கூடாது அல்லவா? குடிசையில் அமைதி நிலவியது. வயிற்றை பிசைந்து கொண்டிருந்த அச்ச முடிச்சை அவன் அவிழ்க்க போராடி கொண்டிருந்தான். கண்களை மூடி எதையாவது கேட்க முடியுமா என்று முயன்று பார்த்தான். எதுவும் செவிப்படவில்லை. பிண்டா நகருகின்ற சத்தம் கேட்குமே. அவனால் உறுதிப்பட உணர முடியவில்லை. லாமின் எங்கே போனான்? சுவாடு கூச்சல் போட்டு கொண்டிருப்பானே. அவனுக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரிந்தது. பிண்டாவோ வேறு யாருமோ அவனுடன் பேசப்போவதில்லை. பிறகு தலையிலிருந்து முக்காட்டை அணுக்கிவிடப் போகிறார்கள். அப்படி நினைத்த போது மற்றொன்றும் உரைத்தது. முக்காட்டை நீக்கினால் பேய் அறைந்த அவனுடைய முகத்தை அனைவரும் பார்த்து விடுவார்கள். தனது பருவத்து தோழர்களுடன் இளந்தாரி பயிற்சிக்கு செல்ல தகுதியற்றவன் என்று நினைத்து விடுவார்கள். லாமின் வயது பிள்ளைகளுக்கு கூட தெரியும். ஏனெனில் குண்டாவே லாமினுடன் கூறியிருக்கிறான். பையன்களை 12 மாத காலத்திற்குள் வேட்டைக்காரர்களாகவும் போர் வீரர்களாகவும் முழு மனிதர்களாகவும் மாற்றவல்ல பயிற்சியை தாங்கிக் கொள்ள அஞ்சி நடுங்குவோருக்கு நேரிடக்கூடியது பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர். ஒருவேளை அவன் பயிற்சி பெற தவறிவிட்டால் இளந்தாரி பயிற்சி பெற தவறியவர்களுக்கு நேர்ந்தவற்றை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்த செய்திகள் நினைவிற்கு வந்தபோது அச்சமும் பீதியும் விடைபெற்று கொள்ள தயங்கின. அத்தகையோர் பெரியவராக வளர்ந்த போதிலும் வாழ்நாள் முழுவதும் குழந்தையாகவே நடத்தப்படுவர். அவர்கள் முற்றாக புறக்கணிக்கப்படுவர். ஊரில் உள்ளவர்கள் அவர்கள் திருமணம் செய்வதை அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களை போன்றவர்களுக்கு தானே தந்தையார் ஆவர். அத்தகைய அவல நிலைக்கு ஆளானோர் கிராமத்தை விட்டே ஓடிவிடுவர். ஒருபோதும் திரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய தந்தையரோ தாயார்களோ உடன் பிறந்தோரோ அவர்களை பற்றி நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். அனைவராலும் வெறுக்கப்பட்டு ஒரு வெறி பிடித்த கழுதை புலியைப் போல தானும் ஜூப்பியர் கிராமத்தை விட்டு விரட்டி எடுக்கப்படுவதாக குண்டா நினைத்து பார்த்தான். படு பயங்கரமாக இருந்தது. சற்று நேரம் கழிந்தது. தொலைதூரத்தில் பறையொலி எழும்பியதையும் நடனக்காரர்களின் கூச்சலையும் மெல்லிய ஒளியாக அவனால் கேட்க முடிந்தது. அந்நிலையில் நீண்ட நேரம் கடந்தது. நேரம் என்னவாக இருக்கும் அவனால் கணிக்க முடியவில்லை. பொழுது சாய்ந்ததற்கும் பொழுது புலர்வதற்கும் இடைப்பட்ட காலம். ஆனால் சில கணங்கள் கழித்து உச்ச தொனியில் எழுந்த கிராம மதகுருவினுடைய வாங்கோசை கிராமத்தினரை இரவு நேர தொழுகைக்கு அழைப்பு விடுத்ததை கேட்டான். நள்ளிரவு 2 மணி முன்பு இசை முழக்கம் நின்று கிராமத்தினர் கொண்டாட்டங்களை நிறுத்திவிட்டனர். ஆடவர் மசூதிக்கு விரைந்து கொண்டிருந்தனர். தொழுகை முடிந்து விட்டதை அறிந்து கொள்ளும் வரை குண்டா அமர்ந்த நிலையில் இருந்தான். ஆனால் இசை முழக்கம் மீண்டும் தொடரவில்லை. காதை தீட்டிக் கொண்டு எதையாவது கேட்க முயன்றான். ஆனால் அமைதியை மட்டும் உணர முடிந்தது. சில கணங்கள் கழித்து திடீரென விழித்து கொண்டவன் தலையை குலுக்கினான். அமைதியின் ஆழம் அதிகரித்தது. நிலவில்லா வானத்தை காட்டிலும் முக்காட்டிற்குள் இருளின் கணம் அதிகமாக இருந்தது. இறுதியில் கழுதை புலிகள் கனைப்பொலிகள் மிக மென்மையாக அவனுடைய காதுகளை எட்டின. முறையாக ஊழையிடுவதற்கு முன்பு கழுதை புலிகள் சற்று நேரம் செருமலாகவும் உணகலாகவும் ஒலி எழுப்புவது வழக்கம். இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.